கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பெய்த மழையால் மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடந்து செல்பவரை கீழே தள்ளிவிடும் அளவிற்கு பலத்த காற்றுடன் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வாகனங்கள் ஊர்ந்து கொண்டே மெதுவாக இயக்கப்பட்டன. நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு சுற்றுவட்டாரங்களான மோகனூர், பரமத்திவேலூர், ராசிபுரம், சேந்தமங்கலம், செல்லப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. மதுரையில் 2வது நாளாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சாலைகளில் வெள்ளம் போல் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்படைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளான அனக்காவூர், வடதண்டலம், பைங்கினர், சூளி, புளியரம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் ஈரப்பதமான காற்றுடன் பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. பாப்பாந்தாங்கல் பகுதியில் மழை பெய்தபோது வீட்டின் மேல் உயர் மின்னழுத்த கம்பி அருந்து விழுந்ததில் இன்னும் ஒரு வாரத்தில் திருமணமாகவிருந்த மோனிஷா என்ற பெண் உயிரிழந்தார். திருப்பத்தூர் மற்றும் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென மேகங்கள் சூழ்ந்து மழை கொட்டியது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டார பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்தது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பகல் நேரத்தில் வாட்டி வதைக்கும் வெயிலுக்கு மத்தியில் கடந்த சில நாட்களாகவே மாலை நேரங்களில் மழை பெய்து வருவதால் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையும் சில்லென்ற காற்றும் வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். விவசாய பணிகளுக்கு இந்த மழை உதவும் என்பதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது.